கடுகு ஜீரகம் வெங்காய பொடி கலக்கியாச்சுங்க. அவ்வளோதான். அப்படி ரசத்துக்கு போட்டு சும்மா வாசனைக்கு ஒரு கொத்து அந்த கருவேப்பிலை. சமையல் வேலை முடிந்துவிட்டது. சூப்பரான சமையல், ஆரோக்கியமான சமையல். ஜீரக ரசம், கருவேப்பிலை சாதம், பொடி சாதம், பூசணிக்காய் கூட்டு. இதுதான் இன்றைய மெனு. ஹெல்த்தி மெனு. அப்படியே லைக் பண்ணுங்க சொன்னீங்க. அடுத்தது பாருங்கள், தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்படியே உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் போட்டுடலாம். நான் வந்து கருவேப்பிலை சாதம் எதில் பண்ணியிருக்கேன்னா அந்த சகப்பரிசி இருக்குது பாருங்கள், அதில் தான் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது. ஆயில் அப்போ தான் ஃபஸ்ட் டைமு. எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். அப்படியே அவ்வளோ உப்புமா மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. இதில் நம்ம வந்து காய்கறியெல்லாம் போட்டு நிலக்கடலைலாம் போட்டு பண்ணால் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயம் தண்ணி விட்டாச்சு. கட்டி பெருங்காயம் வந்து அது நல்லாயிருக்கும். தூள் பெருங்காயத்தோட கட்டி பெருங்காயம் தான் டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து போட்டுடலாம். பாருங்க மக்களே, சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கிடறாங்க ஸ்வீட் பச்சடி, அதாவது ஸ்வீட் பச்சடியில் காரம் எல்லாம் போட்ட மாதிரி தான் இருக்கும். இது நேற்று நாட் பண்ணி எடுத்து வந்தாங்க. சூப்பராக இருக்குது கிடறாங்காய் பச்சடி. இது வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் பாக்ஸில். ஜீரக ரசம் பாருங்க, மெனு எல்லாம் முடிச்சாச்சு. இந்த லைவ் இதோடு முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்ப்போம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கு